வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தேர்தலுக்கு இன்னும் சரியா வெறும் 5 நாள் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி. இன்னும் 5 நாள் மட்டும்தான் இருக்குது தேர்தலுக்கு. எல்லா கட்சியுமே அவங்களுடைய பிரச்சார வேலைகளில் மும்மரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தாவேகாவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதியோட இந்த பிரச்சார வேலைகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் ரூலுமே கூட. எல்லா கட்சியுமே இப்போதைக்கு பிரச்சார வேலைகளில் மும்மரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நாம் இன்னைக்கு பேச போகிறது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தா, டிஎம்கேல ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு ஒரு 2 பேரை பிரச்சாரம் செய்யறதுக்கு இறக்கி விட்டுருக்குறாங்க. அதாவது தாவேகாவுக்கு ஆப்போசிட்டா எப்போ பார்த்தாலும் ஒரு கும்பல் கத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, எது பண்ணினாலும் தாவேகா இப்படி தாவேகா அப்படி அப்படின்ற மாதிரி தாவேகாவை பற்றி தப்பாக ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த கூட்டத்திலிருந்து 2 பேரை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு திமுக சார்பாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இறக்கி விட்டுருக்குறாங்க. அது என்ன தொகுதி அப்படின்னு பார்த்தா, நம்ம தளபதி களமிறங்கக்கூடிய வட சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதிக்கு இறக்கி விட்டுருக்குறாங்க. யாரை இறக்கி விட்டுருக்குறாங்கன்னா, இவங்க 2 பேரும் தான். ஸ்க்ரீனில் தெரியும். இவங்க 2 பேரை தான் திமுக சார்பாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெரம்பூர் தொகுதியில் திமுக இறக்கி விட்டுருக்குறாங்க. இவங்க 2 பேரும் பிரச்சாரம் செய்யக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நாம் ஃபஸ்ட்டு வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா, அவங்கள எடுத்துக்கலாம். அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது, என்னத்தெல்லாம் எடுத்து வச்சு பேசினாங்க அப்படின்றத நாம் பார்க்கலாம். குறிப்பாக இவங்க 2 பேரையும் விஜய் அவர்களுக்கு எதிராக பேச சொல்லி பெரம்பூரில் இறக்கி விட்டுருக்குறாங்க. பொதுவாகவே ஒரு பிரச்சாரம் அப்படின்னா ஒரு கட்சியும் எப்படி பண்ணுவாங்க, இப்போ ஆண்ட கட்சி, இப்போ கரண்ட்ல ஆண்டாங்க அப்படின்னா அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 5 வருடங்களா நாங்கள் மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சோம், என்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதே போல திரும்ப மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற காலங்களில் அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு பண்ணுவோம், இந்த வாக்குறுதிலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருந்திருப்பாங்க இல்லையா, எதிர்கட்சியாக இப்போ கரண்ட்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய தவறுகளையும் எடுத்து வச்சு சுட்டி காட்டி, ஸோ அவங்களோட ஆட்சி போல எங்களுடைய ஆட்சி இருக்காது, நாங்கள் இது எல்லாமே மக்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு பழைய கட்சியினுடைய தவறுகளை எடுத்து சுட்டி காட்டி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்ல ஆண்ட கட்சியினுடைய குறைகளை எடுத்து வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்படிதான் எல்லாருடைய பிரச்சாரம் அப்படின்றது இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வைஷ்ணவி அவர்கள் எடுத்து வச்சு பார்க்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் தாவேகால இருந்தாங்க, எனக்கு பதவியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுகல போயிட்டு சேர்ந்துட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க இப்ப பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 100 பேர் 150 பேர் அந்த மாதிரி தெருமுனையில கூட்டி தெருமுனை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்துல அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை பர்சனலா அட்டாக் பண்ணி பேசி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, விஜய் அவர்கள் அவங்க ஒய்ஃபோட மனசையே புரிஞ்சுக்கல, மக்களோட மனசை புரிஞ்சுக்குவாரா, உங்ககிட்ட நிற்பாரா, அப்படி இப்படின்னு அவர் பர்சனலா அட்டாக் பண்ணி பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்னன்னா, நானும் உங்க எல்லாரையும் மாதிரி விஜயோட ஃபேன் தான், விஜயோட படத்தை ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு பார்த்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்படுவேன். 200-300 ரூபாய் டிக்கெட் கொடுத்தலாம் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்படி நீங்க எல்லாருமே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்படி நம்ம எல்லாரும் கொடுத்த காசை வச்சு தான் அவர் உச்சத்துக்கு போனாரு. இப்போ நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இல்லையா. அந்த உச்சத்தை கொடுத்ததே அவருக்கு நாம தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. அதாவது வைஷ்ணவி அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதாவது எங்க தளபதியே அதை சொல்லிட்டாரு. நான் உச்சத்துல விட்டுட்டு தான் வந்திருக்கேன், அந்த உச்சத்தை கொடுத்தது மக்கள் தான். ஸோ மக்களுக்கு நன்றி கடன் செய்யறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்றத தளபதி அவர்கள் ஃபர்ஸ்டே பதிவு பண்ணிட்டு தான் அரசியலுக்குள்ளே இறங்கியிருக்கிறாரு. இதை நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்க தளபதியே மக்கள் கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி தெளிவா சொல்லிட்டாரு. இதை தாண்டி இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்படி நம்ம எல்லாராலையும் தான் அவர் உச்சத்துக்கு போனாரு, இவ்வளோ கோடி சொத்து வச்சிருக்கிறாரு, அவர் சொந்தமா சம்பாரிச்ச காசை வச்சு மக்களுக்கு உங்களுக்கு ஏதாவது அவர் பண்ணியிருக்கிறாரா, எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்பயுமே என்ன சொல்றாருன்னா, ஓட்டு போட்டு என்னை சிஎம்மா ஜெயிக்க வச்சிருங்க, நான் மக்களுடைய வரி பணத்துல இருந்து மக்களுக்கு பண்றேன், அதாவது உங்களுடைய வரி பணத்தையே வாங்கி உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர, இதுவரைக்கும் அவர் சம்பாரிச்ச சொந்த காசுல இருந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல நான் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். அதாவது என்ன அப்படின்னா,
மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கூட 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கட்சியில் சில வாக்குறுதிகள் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது உங்கள் கட்சியினுடைய சொந்த பணமா இல்லை மக்களினுடைய வரி பணமா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் வந்துட்டு சொல்லணும். மக்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அவருடைய சொந்த பணத்திலிருந்து உழைச்ச காசை வச்சு மக்களுக்கு எவ்வளோ உதவிகளை பண்ணியிருக்காரு அப்படின்றது மக்களுக்கே தெரியும். உங்களுக்கும் படமாக கூட போட்டு காமிச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி சும்மா பேசணுன்றதுக்காக எதையாவது பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் எல்லாருமே தளபதி கட்சி ஆரம்பித்து வெறும் 2 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒன்றுமே அவருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறாரு, இப்போ எப்படி அவர் வந்து சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வெறும் 2 வருஷத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. இதுக்கு பின்னாடி 25 வருட வரலாறு அப்படின்றது இருக்குது. 25 வருஷம் அவர் வந்துட்டு உழைப்பு கொடுத்துருக்கிறாரு, மக்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சொந்த காசுல இருந்தே விஜய் ரசிகர் மன்றமா இருந்து விஜய் மக்கள் இயக்கமா மாறி அதுக்கப்புறம் தான் அது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியா உருவாகி இருக்குது. வெறும் சும்மா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்செல்லாம் தளபதி வரல. விலையில்லா விருந்தகம், கல்விக்கு உதவி பண்றதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் விஜய் மக்கள் இயக்கம் மூலமா தளபதி அவர்கள் உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்கள் கட்சி, அதாவது உங்கள் கட்சியினுடைய தலைமை கிட்டேயே கொரோனா காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் நிதி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் கட்சிக்குள்ளேயே போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் 2வதாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க திவ்யா சத்யராஜ் அவர்கள், இவங்களும் வந்துட்டு அதே பெரம்பூர் பகுதியில் பிரச்சாரம் செய்யறதுக்கு இறங்கியிருக்கிறாங்க. திமுகவுக்கு ஆதரவாக இவங்களும் சேம் வைஷ்ணவி அவர்களை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் மேலே வந்துட்டு அட்டாக் பண்ணி, அதாவது தான் கட்சி என்ன செய்யும், தான் கட்சி மீண்டும் அமைச்சா என்ன செய்யும், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி என்ன தவறெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சுட்டி காட்டி பேசாம விஜய் அவர்களை மட்டுமே அட்டாக் பண்ணி இவங்க வந்துட்டு பிரச்சாரம் அப்படின்றத மேற்கொண்டு இருக்காங்க. இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள விட ஒரு படி மேலே போய் நான் வந்து பாருங்க எந்த பாடி கார்டுமே இல்லாமல் தனியாக தான் வந்துட்டு நான் வந்திருக்கேன், ஆனால் அவரை பாருங்க எங்கே போனாலும் பாடி கார்டோடைய தான் போவார், நான் வந்து மக்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன், நான் உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஒரே ஒரு கேமராமேனை கூட்டு வந்திருக்கேனே தவிர நீங்களே பாருங்க எந்த பாடி கார்டோடையாவது நான் வந்திருக்கிறேன்னா, ஆனால் அவரை பாருங்க எப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் உண்மையிலே தெரியாமல் கேட்குறேன், நீங்களும் தளபதியும் ஒண்ணா? அதே போல் அடுத்ததான் இன்னொரு விஷயம் பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, நான் வந்து உங்களில் ஒருத்தியாக இருக்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு என்னை பார்க்கலாம், அவரை நீங்கள் வந்துட்டு போயிட்டு பார்க்க கூட முடியாது. அதே போல் இப்போ நான் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து காஃபிலாம் குடிப்பேன், ஆனால் அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து காஃபி கொடுப்பாரா, நீங்கள் கொடுத்தாலும் அதை வந்துட்டு அவர் வாங்கி குடிப்பாரா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து தளபதியோட ரோட் ஷோ எல்லாம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி ரோட் ஷோவில் வரும்போது அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் ரொம்ப அன்பாக அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டையுமே தளபதி வந்து வாங்கிக்கிட்டாரு. அதே போல் இளநீ வந்து குடிக்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு தொண்டர் வந்து தளபதிக்கு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே வாங்கி தளபதி வந்து குடிச்சாரு. வேற எந்த ஒரு கட்சி தலைவராது தளபதியோட இந்த செயலை செஞ்சிருப்பாங்களா? தொண்டர் மேல நம்பிக்கை வச்சு அந்த கூட்டத்துக்குள்ள கொடுத்த இளநியை வாங்கி குடிச்சிருப்பாங்களா? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வைஷ்ணவி அவர்களே, நீங்க வந்துட்டு தளபதி வந்து அவருடைய சொந்த காசுல என்னதான் பண்ணியிருக்கிறாரு, மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எடுத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்கிற அதே பெரம்பூர் பகுதியில திமுகவுக்கு சப்போர்ட்டா திவ்யா சத்யராஜ் அவர்கள் அப்படின்றவங்களுமே வந்துட்டு பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், அவங்களும் ஆல்ரெடி இதே கேள்வியை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அவங்களுடைய அண்ணன் சிபிராஜ் அவர்களே வந்துட்டு ஒரு வீடியோவை தளபதி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற வீடியோவே வந்துட்டு எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் போயிட்டு பார்த்து தளபதி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, திவ்யா சத்யராஜ் அவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தளபதிக்கு மக்களை பார்த்தாலே பயமா, அதை தாண்டி ப்ரெஸ்ஸை பார்த்தாலே வந்துட்டு பயமா. ப்ரெஸ்ஸு தான் வந்துட்டு மக்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையில வந்துட்டு ஒரு இணக்கமான ஒரு ஆளாக வந்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அவங்களையே சந்திச்சு வந்துட்டு தளபதி வந்து பேசவே மாட்டேங்கிறாரு, விஜய் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க. எதுக்காக தளபதி வந்துட்டு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கணும்? அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, யாருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய நியூஸை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மக்களாகிய நாங்கள் எல்லாரும் தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக தளபதி ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்?
ஸோ மக்களுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்லணும், மக்களோட எப்படி கனெக்டாக இருக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ ஒரு முறை அவர் வெளியில் வரும்போது மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு தெரியும். அதே போல் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சேலம்ல திமுக சார்பாக ஒரு பிரச்சார கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் பிரேமலதா அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இவங்க 3 பேருமே வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. இதில் பிரேமலதா அவர்கள் வந்துட்டு பேசும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜய் அவர்களை பற்றி டைரக்டாகவே வந்துட்டு ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து சினிமாவில் தான் ஹீரோ, ஆனால் அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் வந்து 75 வருட அரசியல் கட்சி, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாலிபப் சாப்பிடக்கூடிய ஒரு லிட்டில் பாய் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் மேலே பிரேமலதா அவர்கள் ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் 2 வருட அரசியல் கட்சியாகவே இருந்துட்டு போகிறோம், 2 வருடம் தான் மக்கள் பணிக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரியே இருந்துட்டு போகுது. ஆனால் உண்மையான விஷயம் 25 வருடங்களாக மக்கள் பணியில் தளபதி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிறோம், ஓகே. ஆனால் கேப்டன் அவர்கள் இருந்த வரைக்குமே, அவர் அரசியலில் இருந்த வரைக்கும், அவர் உயிரோடு இருந்த வரைக்குமே திமுகவோட அவர் ஒருபோதும் கூட்டணியில் இணைந்ததே கிடையாது. அதிமுகவோட கூட அவர் கூட்டணியில் இணைந்து தேர்தலை வந்து சந்திச்சார். ஆனால் ஒருபோதும் அவர் திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. ஆனால் இந்த முறை தேமுதிகவை திமுகவோட இணைத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருந்து ஓட்டு கேட்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் ஒரு டைம்ல திமுக மேல எவ்வளவு காட்டமான விமர்சனங்களை எடுத்து வச்சாங்க அப்படின்றத மக்கள் ஒருத்தருமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மக்களே வந்துட்டு பதில் சொல்லுவாங்க ஏப்ரல் 23ஆம் தேதி. அதே போல தளபதிக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது, அண்ணன் தம்பி உறவு இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ கேப்டன் மேல தளபதியினுடைய தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் நல்ல மரியாதை எப்பவுமே இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அவர்களுமே வந்துட்டு ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சிருந்தாரு. எப்படின்னா டைரக்டாக இல்லாமல் மறைமுகமாக தளபதி மேலே ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சார். என்ன அப்படின்னா, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற பழைய டைலாக்கே வந்துட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிறாரு. தவறான பாதையில் வந்துட்டு செல்லாதீங்க, அந்த கூட்டம்லாம் வந்துட்டு கலைஞ்சு போயிடும், கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்றது ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுக்கே தெரியும், மக்களே பதில் சொல்லுவாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. மக்களாகிய நீங்கள் நல்லா சிந்திச்சு உங்களுடைய வாக்கு வந்துட்டு செலுத்துங்க. யாருடைய ஆட்சி எப்படி இருந்தது, ஏற்கனவே 2 பேர் வந்து ஆண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத மக்கள் நாம் எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம். யாரெல்லாம் சொன்ன வாக்குறுதியை செஞ்சாங்க, யாரெல்லாம் செய்யலை, யாரெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தளபதி அவர்களுடைய ஸ்பீச்சையுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவர் கொடுத்த வாக்குறுதியுமே கேட்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சிந்திச்சு தெளிவாக யாருக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய ஓட்டு வந்து சரியான ஓட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு வாக்களிங்க. ஸோ இன்றைக்கி நாம் பேசியிருக்க இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.